ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய மகன், ஒரே மகன் செல்லமா அவர் வளர்த்துட்டாரு. அவன் எது கேட்டாலும் அத வாங்கி குடுத்துருவாரு. செல்லு, கில்லு எல்லாமே காரு, பைக் எல்லாம். பையனுக்கு 25 வயது ஆகிறது. ஒரு இடத்துல போய் கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு, அ அடி வாங்கிறாங்க. எல்லா ஜனங்கள்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. பையன் அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சான். அப்பா வந்தார். "நீங்க அடிக்காதீங்க. அ அதுக்கு என்ன காசோ நான் குடுத்துர்றேன்" அப்படின்னு. அவன் இடிச்சதுக்கு என்ன செலவோ அத பண்ணிட்டார். திட்டிக்கிட்டே வந்தார் பையன. "பொறுப்பில்லாம இருக்க, பொறுப்பில்லாம இருக்க. சம்பாதிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கஷ்டம், கஷ்டம்ன்னு." பையனுக்கு கோவம் வந்துச்சு. "போப்பா நான் போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்ட விட்டு கிளம்பிட்டான். வீட்ட விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி சொன்னான், "நான் வரம்போது வெற்றியாளரா தான் வந்து உங்க முன்னாடி நிப்பேன்னு." அப்பா சொன்னார், "இது பாருப்பா, ரூ. 10,000 சம்பாதிச்சு எடுத்துன்னு வந்து வா. நான் பார்த்துக்கிறேன்னாரு." பையன் வெளில போனான். பைக்கு, கார் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அவங்க அம்மா மட்டும் பதர்றாங்க, "ஏங்க பையன அனுப்பிச்சீங்கன்னு?" "பரவால்ல. இப்ப தான் அவனுக்கு வந்து ரோசம் வந்திருக்குது. வரட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாரு. பையன் வெளியில ஃப்ரெண்ட்ஸுகிட்டலாம் போறான். ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ஃபுட் டெலிவரி பண்றான். அப்புறம் வந்து கால் டாக்ஸி ஓட்டுறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா, பேக்கிங் செக்ஷன் போறான். அப்புறம் வந்து மளிகை சாமான் போய் வீடு வீடா டெலிவரி பண்றான். அவனுக்கு அது ஏத்துக்க முடியல. ஏன்னா ஏசி ரூம்லயே இருந்தவன், செல்லமா இருந்தவன், வெளி உலகத்த பார்க்காதவன், ட்ரை பண்றான். ஒவ்வொரு இடத்துலயும் இவன அலட்சியப்படுத்துறாங்க. ஆண்களுக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆண்கள்னா கம்பல்சரி ஓடி தான்ப்பா ஆகணும். உட்காந்துலாம் சம்பாதிக்க முடியாது. அப்படின்னு வெறுப்பேத்துறாங்க. பையன் நொந்து போயிட்டான். அப்பாகிட்ட வந்து என்னால முடியலன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்பா சொன்னார், "உன்னை எதுக்காக அனுப்பிச்சேன் தெரியுமா? அனுபவத்தை காசு கொடுத்து கத்துக்க முடியாது. பிராக்டிகலா தான் கத்துக்கணும். அதுக்கு தான் அனுப்பிச்சு வச்சேன்." அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பிள்ளைக்கு சொன்னார். சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டன்றத வெளி உலகத்துல போய் பார்த்தியா? அதுவும் ஆண்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பெண்கள் கூட எப்படி வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆண்கள் ஓடியே ஆவணும். ஒரு நாள் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா, நீ ஓடாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்பா.